ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆவாரம் பூ ஆயில் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து நல்ல பொன்னிறமா மாறி நல்ல கலர் கொடுக்குங்க. இது நல்ல ஒரு நேச்சுரல் மூலிகை ஆயில்னு கூட சொல்லலாம். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஆயில் ரெடி பண்ண நம்ம பாத்திரத்தை வந்து அடுப்புல வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஆவாரம் பூ ஆயில் ரெடி பண்ண ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு கிண்ணம் வச்சுக்கலாம். இப்ப அதுல வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் லைட்டாக சூடு ஏறின பிறகு நம்ம எடுத்து வச்ச ஆவாரம் பூ அதில் போட்டுருவோம். இப்போ ஆயிலோட இதெல்லாம் ஆவாரம் பூலாம் நல்லா வெந்து கொதிஞ்சு வரட்டும். ஆவாரம் பூ ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா மாதிரி எல்லோ கலர்ல வந்திருக்கு. இப்போ இந்த ஆயில் வந்து நம்ம எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆவாரம் பூ ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா கலர் கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த ஆவாரம் பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம கைக்கு கால் உடல் ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிட்டு கூட ஒரு 1 hour கழித்து நம்ம குளிச்சிக்கலாம். இந்த மாதிரி குளிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப பளபளன்னு சூப்பராக இருக்குங்க. இதில் இந்த ஆயிலில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. இது ஒரு நேச்சுரல் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முழுக்க ஒரு மூலிகை பூ கலந்த எண்ணெய்ன்னு சொல்லலாம். ஆவாரம் பூவில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி நம்ம ஆயில் ரெடி பண்ணி நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.